அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கு ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 5 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் 5.50 எக்ஸசைஸ் நம்பர் 6 பாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன். இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் ஒர்த் ₹5,000 டிஸ்ட்ரிபியூட்டட் டியூரிங் எ சேல்ஸ் கேம்பெயின் ப்ரோக்ராம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டர் brought his personal car into business and the value the same is rupees 1 lakh. And the third transaction, interest of rupees 9,000 received on investment amounting to rupees 50,000 in bracket 20% government of India bonds. ஸோ இதுதான் டீட்டெயில்ஸ். இப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் ஃப்ரீ சாம்பிள் அப்படின்னும் போது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்சர் பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ் பர்டிகுலர்ஸ் டெபிட் அண்ட் கிரெடிட் காலம் வந்து கிரியேட் பண்ணிப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் ஃப்ரீ சாம்பிள் ஃபார் சேல்ஸ் ப்ரொமோஷன் அப்படின்னும் போது ஜென்ரலாக அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட்டில் தான் நம்ம அதை வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சராக அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அண்டு சேல்ஸ் ப்ரொமோஷன் அக்கௌண்ட் டேட்டார் 5,000. இதை வந்து இந்த குட்ஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கக்கூடிய குட்ஸ்லேருந்து கழிச்சு காமிச்சதாக காமிப்பாங்க. அப்போ டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் 5,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை சம்டைம்ஸ் வந்து பர்ச்சேஸ் ஆர் இன்வென்ட்ரி அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிரெடிட் சைடில் பர்ச்சேஸ் ஆர் இன்வென்ட்ரி அக்கௌண்ட் 5,000. நரேஷனில் பீயிங் குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் ஃப்ரீ சாம்பிள் ஃபார் சேல்ஸ் ப்ரமோஷன். ஸோ செகண்ட் டிரான்சாக்ஷன் வந்து ப்ரொப்ரைட்டர் வந்து அவருடைய சொந்த காரை பிஸ்னஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த காரோட வேல்யூ வந்து 1,00,000 சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அது கார் என்னும்போது மோட்டார் கார் கேட்டகரிஸ்லேயே வருது. அப்போ ஆர்கனைசேஷனுக்குள்ளே கார் வருது. அப்போ மோட்டார் கார் அக்கௌண்ட் டேட்டார் 1 lakh. ஸோ அது வந்து ப்ரொப்ரைட்டர் வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னும் போது அதை கேபிட்டலாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ டு கேபிட்டல் அக்கௌண்ட்டு கிரெடிட்டார் 1 lakhs. ஸோ நரேஷனில் பீயிங் ப்ரொப்ரைட்டர்ஸ் பர்சனல் கார் brought into the business as capital அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்த டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸ், அதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கான வட்டி வந்து நம்மளுக்கு வந்திருக்குது. அப்போ எப்பவுமே பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் மூலயமா தான் வந்து வட்டிலாம் வரும். ஸோ அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டார், ஏன்னா கேஷ் உள்ளே வருது. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் 9,000. ஸோ நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒர்த்து 50,000 கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அவங்களே சொல்லிட்டாங்க 9,000 சொல்லிட்டு, அதனால் கொஸ்டினில் இருக்கக்கூடிய அந்த 9,000 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது வந்து இதுக்கு பேர் வந்து எந்த ஃபார்மில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு 9,000. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் அது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டு கிரெடிட்டார். நரேஷனில் பீயிங் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸ் இன்வெஸ்டட். தட்ஸ் ஆல்.